ஒரு கிவன் லிங்க் லிஸ்ட்ட வந்து கிளாக்வைஸ்ல எப்படி ரொட்டேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோகிராம்ல நம்மளோட இன்புட் என்னன்னா, ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இருக்கு. அதோட ஹெட் நோடோட பாயிண்டர் இருக்கும். தென் வேல்யூ என்ன குடுக்குறோமோ, அத்தன பொசிஷன்ஸ் அத்தன டைம் கிளாக்வைஸா ரொட்டேட் ஆயிருக்கணும் நம்மளோட லிங்க் லிஸ்ட். கன்சிடர் இதுதான் நம்மளோட லிங்க் லிஸ்ட். 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 10, 20, 30, 40, 50. இதோட ஹெட் நோட் வந்து 10 ஃபர்ஸ்ட் நோட். ஸோ கே ஈக்குவல் டூ 2ன்னு குடுக்குறப்போ 2 டைம்ஸ் வந்து கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆயிருக்கணும். கிளாக்வைஸ்னா இப்போ ரைட் சைடுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடுக்கு வரணும். இப்போ கே ஈக்குவல் டூ 1 அப்டின்னா 1 டைம் தான் ரொட்டேஷன் நடக்கணும். ஸோ லாஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் ஃப்ரண்ட்ல வரும். ஸோ 50 அதுக்கப்புறம் 10, 20, 30, 40. கே ஈக்குவல் டூ 2ன்னு குடுக்குறப்போ செகண்ட் இன்னொரு டைமும் ரொட்டேஷன் நடக்கும். ஸோ அகைன் இப்போ லாஸ்ட் ஒன் இருக்கிறது 40 அது வந்து ஃப்ரண்ட்ல போகும். கே வேல்யூ என்ன குடுத்துருக்காங்களோ, கே ஈக்குவல் டூ 2. ஸோ லாஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ அப்படியே தூக்கி இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணணும். ஸோ 40, 50 வந்ததுக்கு அப்புறமா 10, 20, 30. இப்போ இந்த அப்டேட்டட் லிஸ்ட்டோட ஹெட் நோட் எதுவா இருக்கும்னா, இந்த லாஸ்ட்ல இருந்து வருதுல்ல, இதுதான் வந்து நியூ ஹெட்டா இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி இங்க லாஸ்ட் நோட் எதுவா இருக்கு, அதுதான் வந்து இப்போ நியூ டெய்லா இருக்கும். At the new head is at the length minus k plus 1th position and new tail is at the length minus kth position. இங்க நியூ ஹெட் என்னன்னா, இதுதான் நியூ ஹெட். 5 மைனஸ் 2ன்னு பார்க்குறப்போ 3 இந்த 3rd பொசிஷன்ல இருக்கிறது தான் வந்து நியூ டெயில் நோட். அதோட சக்சஸர் எதுவோ அதுதான் நியூ ஹெட், அப்டேட்டட் நியூ ஹெட். இத தான் நம்ம மார்க்கிங் பண்ண போறோம். இப்ப நம்ம ப்ரோகிராம்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கிவன் லிங்க் லிஸ்ட்டோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு அரேங்கிறப்போ அதோட லென்த்த நம்ம ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஆனா, நமக்கு லிங்க் லிஸ்ட் வந்து ஹெட் நோட வச்சு மட்டும் தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணவே செய்வோம். ஸோ, வந்து லிங்க் லிஸ்ட் நமக்கு இன்புட்டா கிடைச்சதுக்கு அப்புறமா, அந்த லிங்க் லிஸ்ட்ட வந்து ஹெட்லேருந்து டெயில் வரைக்கும் ஒன் பை ஒன்னா கரண்ட் பாயிண்டர் வச்சு ட்ராவர்ஸ் பண்ணிட்டு, கவுண்ட்ன்னு ஒரு வேரியபிள் போட்டு அத இன்கிரிமெண்ட் பண்ணி, லென்த் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு லென்த் கண்டுபிடிச்சா தான், அந்த கே வேல்யூ வச்சுட்டு, கே வேல்யூ லென்த்த விட அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? இத்தன பொசிஷன் லாஸ்ட்லேருந்து இத்தன 2 பொசிஷன் எடுத்து ஃப்ரண்ட்ல போடணும். அந்த கம்ப்யூட்டேஷன்லாம் பண்றதுக்கு நமக்கு லென்த் வேணும். அதுக்கப்புறம் இப்போ லென்த் தெரிஞ்சதுக்கப்புறம் கே வேல்யூவ நம்ம நார்மலைஸ் பண்றோம். ஸோ, கே வந்து பிக்கர் வேல்யூவா இருந்துச்சுன்னா, அது சிம்ப்ளிஃபை ஆகி ஸ்மாலர் எலிமெண்ட் ஆகும். ஸோ தட் இந்த கே வேல்யூ வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் லென்த்த விட கம்மியான வேல்யூவா இருக்கு. பிகாஸ் அதிகமா இருக்கிறப்போ அன்னெசசரி ஃபுல் ரொட்டேஷன் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கணும்ல. அத அவாய்ட் பண்றதுக்காக இந்த நார்மலைசேஷன் ஸ்டெப். நார்மலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லிங்க் லிஸ்ட்ட வந்து சர்க்குலர் ஆக்க போறோம். சர்க்குலர் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹெட் நோட் வந்து 10ஆ இருக்க போது. அண்ட் டெயில் நோட் வந்து 50ஆ இருக்க போது. கே ஈக்குவல் டூ 2 அப்படிங்கிறப்போ லாஸ்ட் 2 நோட்ஸ் ஃப்ரண்ட்ல வரும். ஸோ நியூ ஹெட் வந்து 40ஆ இருக்கும். அண்ட் நியூ டெயில் வந்து 30ஆ இருக்கும். இப்போ ஒரிஜினல் ஹெட்டுக்கும் ஒரிஜினல் டெயிலுக்கும் கனெக்ஷன் குடுத்து இப்படி சர்க்குலரா நம்ம மாத்தி விட்டுட்டோம்னா, நமக்கு வந்து நியூ ஹெட் அண்ட் நியூ டெயில் கிடைச்ச அப்புறம் இந்த கனெக்ஷன மட்டும் கட் பண்ணி விட்டாலே போதும். ரொட்டேட்டட் லிஸ்ட் நமக்கு கிடைச்ச மாதிரி தான் மீனிங். லிஸ்ட்ட சர்க்குலர் ஆக்குனதுக்கு அப்புறமா நம்ம நியூ டெயில் நோட் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு வந்து லென்த் ஈக்குவல் டூ 5 அண்ட் கே ஈக்குவல் டூ 2. ஸோ டெயில் பொசிஷன் என்னன்னா 5 மைனஸ் 2 ஈக்குவல் டூ 3. 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய நோட் தான் வந்து நியூ டெயில். ஸோ நியூ டெயிலுக்கு டைரக்ட்டா நம்மளால எப்படி வர முடியும்? நமக்கு ஹெட் பாயிண்டர் வேல்யூ தான் தெரியும். ஹெட் நோட வந்து ஒரு பாயிண்டர் வச்சு இனிஷியலைஸ் பண்ணிட்டு, டெயில் பொசிஷன் வர வரைக்கும் ஃபார் லூப் போட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இந்த டெயில் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நியூ ஹெட் எங்க இருக்கும்? இந்த நியூ டெயிலுக்கு அடுத்து உள்ள நோடு தான் வந்து நியூ ஹெட். ஏன்னா லாஸ்ட் 2 நோட்ஸ் தான் தூக்கி ஃப்ரண்ட்ல போட போறோம். ஸோ நியூ ஹெட் ஈக்குவல் டூ நியூ டெயில் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நியூ ஹெட்டுக்கும், நியூ டெயிலுக்கும் இருக்க கனெக்ஷன வந்து பிரேக் பண்ணிருவோம். நியூ டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல் அப்படின்னு குடுத்துட்டா, இதோட நெக்ஸ்ட் நோட் வந்து நல் ஆயிடும். ஆனா அந்த 50 வந்து ஆல்ரெடி 10 கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம சர்க்குலர் லிஸ்ட் ஆக்கியிருக்கோம் 3rd ஸ்டெப்ல. ஸோ இந்த 30-40 கனெக்ஷன் பிரேக் ஆயிருக்கு. ஆனா 50-10 கனெக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து அத ரீரைட் பண்ணா எப்படி இருக்கும்னா, நியூ ஹெட் வந்து 40 இருக்கும். இதோட அந்த லிஸ்ட் வந்து எண்ட் ஆயிரும். பை செட்டிங் நியூ டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல் வி பிரேக் த சர்க்குலர் லிங்க். அதுக்கப்புறம் நியூ ஹெட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டா, அந்த ஃபைனல் ரிசல்ட் இதே மாதிரி வரும். ஃபுல் ப்ரோகிராம் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யுட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு, ரொட்டேட் த லிங்க் லிஸ்ட்க்கு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்றோம். லிங்க் லிஸ்ட்டோட நோடுக்கு ஒரு டெஃபினிஷன் எழுதுறோம். தென் லிங்க் லிஸ்ட் ரொட்டேட் பண்றதுக்கான ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் ஒண்ணு எழுதுறோம். இந்த ஃபங்ஷனுக்கு வந்து 2 இன்புட் வாங்குது. ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட் அண்ட் கே வேல்யூ. இது என்ன ரிட்டர்ன் பண்ண போதுன்னா,
நியூ லிங்க் லிஸ்ட்டோட அந்த நியூ ஹெட் நோட வந்து இது ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ ஹெட் ஈக்குவல் டூ நல் அதாவது லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருக்கு. அண்ட் லிங்க் லிஸ்ட்ல வந்து சிங்கிள் நோட் லிஸ்ட்டா இருக்கு. அதாவது ஹெட் மட்டும் தான் இருக்கு. ஹெட் டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இல்லன்னா கே ஈக்குவல் டூ 0 நம்ம எத்தனை எலிமெண்ட் ரொட்டேட் பண்ணா 0ன்னு குடுத்தாச்சு இன்புட் வந்துருச்சுன்னா, ரிட்டர்ன் ஹெட் ஒரிஜினல் லிஸ்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். ஏன்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ரொட்டேஷன் எதுவும் பண்ணணும்னு தேவையில்ல. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போறோம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லிஸ்ட். நமக்கு வந்து ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட் பாயிண்டர் என்னன்னு தெரியும். அத வந்து கரண்ட்ன்னு ஒரு பாயிண்டர வச்சு இனிஷியலைஸ் பண்ணிட்டு, லென்த் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு குடுத்துக்கிறோம். ஹெட் நோடும் 10 தான். அதே இத தான் கரண்ட்டுக்கும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். லென்த் ஈக்குவல் டூ இப்ப ஹெட் நோட நம்ம ஆக்சஸ் பண்ணதுனால லென்த் ஈக்குவல் டூ 1ன்னு குடுக்குறோம். தென் நம்ம வைல் லூப் போடுறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எனக்கு வந்து ட்ராவர்ஸ் பண்றதுக்கு, அதாவது ஒரு ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு ஒரு நோட் இருக்குது அப்படின்னா, கரண்ட் ஈக்குவல் டூ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் கரண்ட் பாயிண்டர ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு லென்த்தையும் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ கம்ப்ளீட் லிஸ்ட்ட இந்த மாதிரி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிட்டு, ஃபைனல் லென்த் நமக்கு லென்த் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் கே வேல்யூ நார்மலைஸ் பண்றோம். இப்போ கே வேல்யூ வந்து லென்த்த விட கம்மியான வேல்யூவா இருந்தா ஓகே. அப்படி இல்லன்னா நார்மலைஸ் பண்றோம். ஸோ டூ அவாய்ட் அன்னெசசரி ஃபுல் ரொட்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கே யோட வேல்யூ ரொம்ப சின்னதா இருக்கு. அது ஆக்சுவலா 0வா இருக்குதுன்னா, ரொட்டேஷனே தேவையில்லன்னு சொல்லிட்டு, ரிட்டர்ன் த ஒரிஜினல் ஹெட் ஆஸ் இட் இஸ்ன்னு எழுதிக்கிறோம். அப்படி இல்லன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்றோம். அதாவது லிஸ்ட்ட வந்து சர்க்குலர் ஆக்குறது. கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஹெட் நல் இருந்திருக்கும் ஒரிஜினலா. அதுக்கு பதிலா கட் பண்ணிட்டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஹெட் அப்படின்ட்டு நம்ம லிஸ்ட்ட வந்து ரொட்டேட் பண்ணி சர்க்குலர் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் 4த் ஸ்டெப் என்னன்னா, நியூ டெய்ல கண்டுபிடிக்கணும். ஸ்டெப்ஸ் டூ நியூ டெய்ல் ஈக்குவல் டூ லென்த் மைனஸ் கே. நியூ டெய்ல் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கோ, அந்த பொசிஷன் நம்பர ட்ராக் பண்றதுக்காக ஒரு இன்டிஜர் வேல்யூல வந்து அந்த ஆன்ஸர நம்ம மார்க் பண்றோம். லென்த் மைனஸ் கே. ஸோ 5 மைனஸ் 2 ஈக்குவல் டூ 3. ஸோ 3 பொசிஷன்ல தான் வந்து நியூ டெய்ல் இருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்காக ஃபர்ஸ்ட் நியூ டெய்ல் ஈக்குவல் டூ ஹெட்ன்னு ஃபர்ஸ்ட் ஹெட் பாயிண்டர்ல நம்ம வச்சுட்டு, ஃபார் லூப் போட்டுட்டு ஃபார் I ஈக்குவல் டூ 1, I லெஸ் தேன் ஸ்டெப்ஸ் டூ நியூ டெய்ல் I பிளஸ் பிளஸ். அதுக்கப்புறம் நியூ டெய்ல்ல வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறோம். டைரக்ட்டா நம்ம 3 பொசிஷனுக்கு போ அப்டின்ட்டு நம்ம அரே மாதிரி சொல்ல முடியாது. ஹெட்ல இருந்து தான் போ முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்லயே வந்து நியூ டெய்ல் அப்டின்ட்டு ஹெட் பொசிஷனயே நம்ம அசைன் பண்ணிட்டு, அந்த 3 வரது வரைக்கும், அதாவது 3 டைம்ஸ் வந்து நியூ டெய்ல வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த 3 பொசிஷன் வர்றது வரைக்கும். இப்போ நியூ டெய்ல்ல வந்து 30க்கு நம்ம அசைன் ஆகி அந்த ஃபார் லூப் வந்து எண்ட் ஆயிருக்கும். இப்போ சைக்கிள பிரேக் பண்றதுக்கு என்ன பண்றோம்? நியூ ஹெட்னோட இனிஷியலைஸ் பண்றோம். நியூ ஹெட் வந்து என்னது இப்போ? இந்த நியூ டெய்லுக்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் நமக்கு வந்து நியூ ஹெட் நோடா இருக்குது. ஸோ நியூ ஹெட் ஈக்குவல் டூ நியூ டெய்ல் டாட் நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா நியூ டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல்லுன்னு குடுத்துட்டா, இப்போ இந்த 2க்கும் இருக்கிற கனெக்ஷன் பிரேக் ஆயிருச்சு. ரொட்டேட்டட் லிஸ்ட் எப்படி இருக்கும்னா 40, 50 நியூ ஹெட் வந்து 40ல இருக்கும். அண்ட் நியூ டெய்ல் வந்து 30ல இருக்கும். இப்போ ரிட்டர்ன் நியூ ஹெட்ன்னு குடுத்தா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான நெக்ஸ்ட் ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் வந்து 2 இன்புட் வாங்குது. லிங்க் லிஸ்ட்டோட லென்த் என்ன? அண்ட் ஸ்கேனர் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ். இது என்ன ரிட்டர்ன் பண்ண போதுன்னா, கிரியேட் பண்ண லிங்க் லிஸ்ட்டோட ஹெட். லிங்க் லிஸ்ட் லென்த்த வந்து n ஈக்குவல் டூ 0ன்னு யூசர் இன்புட்டா குடுத்திருந்தாங்கன்னா, எதுவுமே கிரியேட் பண்ண வேணாம். ரிட்டர்ன் நல். இல்ல அப்டின்னா, நெக்ஸ்ட் ஸ்கேனர்ல யூசருக்கு ஒவ்வொன்னா குடுக்கக்கூடிய லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னா வாங்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட வந்து ஹெட் அப்டின்ட்டு லிஸ்ட் நோடுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த நோட அசைன் பண்ணிட்டோம். ஹெட் நோ டாட். கரண்ட்டுக்கும் அதே இத வச்சுக்கிறோம். தென் ஃபார் லூப் போட்டுட்டு, அந்த n வேல்யூ ரீச் ஆகுறது வரைக்கும் புது எலிமெண்ட்ட அப்டி ஒவ்வொன்னா ஆட் பண்ணிட்டு, கரண்ட் பாயிண்டர வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். டில் இட் ரீச்சஸ் த லென்த் அதாவது n ஈக்குவல் டூ 5 சம்திங். அதுக்கப்புறம் எண்ட் நோடு வந்து இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நல் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபைனலா ரிட்டர்ன் ஹெட் அப்படிங்கிறப்போ இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டோட ஹெட் என்னது 10. 10 வந்து ரிட்டர்ன் ஆகும். தென் நம்ம லிங்க் லிஸ்ட்ட பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம். இதோட இன்புட் வந்து அந்த லிங்க் லிஸ்ட் எத பிரிண்ட் பண்ண போறோமோ அதோட ஹெட்ட வந்து இன்புட்டா வாங்குறோம். இப்ப கரண்ட்ன்னு ஒரு பாயிண்டர் வச்சுட்டு, வைல் லூப் வச்சுட்டு, கரண்ட் பாயிண்டர் நல்லா இருக்கிறது வரைக்கும், ஒவ்வொரு டைமும் வந்து அந்த நோட வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிட்டு, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லா இல்ல. ஒரு ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு எலிமெண்ட் இருக்குது அப்டின்னா, தென் இந்த ஆரோ போடணும். போட்டுட்டு கரண்ட் பாயிண்டர் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு, தென் நெக்ஸ்ட் நோட பிரிண்ட் பண்றேன். அப்புறம் ஒரு ஆரோ பிரிண்ட் பண்றேன். அந்த மாதிரி என்டயர் லிஸ்ட்டே நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். தென் ஃபைனலா மெயின் மெத்தட். இப்போ ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்து கிவன் லிங்க் லிஸ்ட்டோட லென்த்த வாங்குறேன். லென்த் வாங்கிட்டு,
லிஸ்ட் நோட் ஹெட்ன்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டு, கிரியேட் லிஸ்ட் ஃபங்ஷன கால் பண்றேன். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து இந்த லென்த்ல ஏத்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதோட ஹெட் நோட இங்க இன்புட்டா பாஸ் பண்ணும். இப்போ யூசர் கிட்ட இந்த வேல்யூவ இன்புட்டா வாங்குறேன். அந்த ரொட்டேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு. ரொட்டேட்டட் ஹெட்ன்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டு, ரொட்டேட் ரைட் ஃபங்ஷன நம்ம கால் பண்றோம். அதுக்கு ஸோ அந்த லிங்க் லிஸ்ட் ரொட்டேட் ஆகி அந்த நியூ ஹெட் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவுட்புட்டா வரும். ஸோ அந்த வேல்யூவ வச்சுட்டு இந்த பிரிண்ட் லிஸ்ட் ஃபங்ஷன் போட்டா ரொட்டேட்டட் லிஸ்ட் நமக்கு அகைன் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம யூசருக்கு வந்து n = 5 லிங்க் லிஸ்ட் லென்த் வந்து 5ன்னு குடுத்துருக்கோம். லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ ஒன் பை ஒன்னா இன்புட்டா குடுத்துட்டோம். தென் வேல்யூ வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். = 2ன்னு இன்புட் குடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட் என்னன்னா, ரொட்டேட்டட் லிஸ்ட் வந்து நமக்கு அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும்.